நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், டைனிங் அறை. அது எங்கே வரணும், எங்கே வந்தால் நல்ல வாஸ்து கம்ப்ளைன்ஸ் இருக்கும், அது குறித்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம வாஸ்து நேயர்கள் அனைவருமே கேட்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு கேள்வியாக இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இருந்தது வந்து, சார் நம்ம டைனிங் டேபிள் நிச்சயமாகவே நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தலை, நம்ம பயன்படுத்தலாமா, அப்படி பயன்படுத்தினா வாஸ்து பலம் பொருந்தி எங்கே பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம வந்து அமைச்சிக்கலாம், அதுக்குன்னு தனி ரூம் தேவையா, இது மாதிரியான பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு விடையாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் டைனிங் டேபிள், டைனிங் ரூம் அது குறித்து தனி வீடியோவை பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்பெஷலாக பண்ணுறது. நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிலகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. டைனிங் டேபிள் வரணும் அப்படின்னா, எப்பயுமே லாஜிக்கலாக பேசணும் அப்படின்னா, நம்மளுடைய கிச்சன் பக்கத்தில் வர்றது நல்லது. ஏன்னா சமைச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அதை எடுத்துகிட்டு போய் வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணி பண்ணுறது அப்படின்றது சாத்தியம் கிடையாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது பெண்களுக்கு ஒரு சங்கடங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த நிலையில் அவர்களுக்கு ரெட்டிப்பான வேலை கொடுத்தோம் அப்படின்னா மனசு வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். ரெண்டாவது, உணவு, அவர்கள் சமைக்கின்ற உணவு ஆரோக்கியமாகவும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் இருக்கணும். அந்த வகையில் நம்ம அதுக்காக தான் சொல்கிறது, எப்பயுமே வந்து பெண்கள் வந்து சமைக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு ப்ளசண்ட்டான மியூசிக், அது சினிமா பாட்டாக அவங்களுக்கு பிடிச்சதாக இருந்தாலும் சரி, இல்லை வெறும் வந்து மியூசிக் மட்டும் இருந்தாலும் சரி, இல்லை காலையில் சமைக்கிறதால பக்தி பாடல்களாக இருந்தாலும் கேட்டு சமைக்கிறது அப்படின்றது சாலச் சிறந்தது. ஏன்னா அது உண்பவர்களுக்கு நிச்சயமாக ஆரோக்கியத்தை மட்டுமின்றி நல்ல ஒரு பரிபூர்ண திருப்தியை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றதாக நம்ம சொல்கிறது உண்டு. அந்த வகையில் அமர்ந்து உண்பதற்கு டைனிங் டேபிள் போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே வரலாம் அப்படின்னா, நம்ம கிச்சன் அப்படின்ற ஒரு விஷயம் வாஸ்து சாஸ்திரத்தில் யாராக இருந்தாலும் சொல்லக்கூடியது தென்கிழக்கு தான். ஏன்னா நெருப்புக்குரிய இடம் தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட்டு, தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் அந்த தென்கிழக்கு, அதில் வருது சாலச் சிறந்தது. அங்கே தான் அடுப்பு வரணும், நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தினால அதை ஒட்டியே நம்ம வந்து கிச்சன் உள்ளேயே, உங்களுக்கு கிச்சன் பெருசாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக தெற்கு மேற்கு சார்ந்து கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, எக்காரணம் கொண்டு நம்ம வடக்கு பார்த்து நம்ம உணவை வந்து சாப்பிடக்கூடாது. வடக்கு பார்த்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது நிச்சயமாக உபாதைகளை உண்டாக்கும். ஏன் அப்படின்னா, நார்த்துலேருந்து தான் ஆக்சுவலாக வந்து சயின்டிஃபிக்கலாக இது சயின்ஸில் ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம், மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து வரும். அந்த மேக்னெட்டிக் வைப்ரேஷன்ஸை நம்ம பார்த்து நம்ம உணவு உண்றோம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஜீரண சக்திகளை பாதிக்கும். அதனால் நம்ம உண்ணும் பொழுது எப்பயுமே தெற்கு நோக்கியோ அல்லது மேற்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ சாப்பிட்றது சாலச் சிறந்தது. இது குறித்து நம்ம ஏற்கனவே தனியாக வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் பண்ணியிருக்கோம், அதை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். நம்ம கிழக்கு நோக்கி நம்முடைய டைனிங் டேபிளில் நம்ம போடுறோம் அப்படின்னும் பொழுது தென்கிழக்கில் கிச்சனுக்கு ஒட்டி பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம வாசல் வந்து அதுக்கு வந்து கிழக்கை ஒட்டி கொடுத்துருவோம். அந்த வகையில் நம்மளுடைய டைனிங் டேபிள் வந்து ஈசானத்தை ஒட்டி போகுமே தவிர்த்து, ஆனால் ஈசானத்தில் இருக்காது. ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈசானத்தில் எந்த காரணம் கொண்டும் வெயிட் அப்படின்ற ஒரு விஷயம் வரக்கூடாது. அந்த டைனிங் டேபிள் ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது அப்படின்னா சாலச் சிறந்தது. ரொம்ப பாரமாக வெயிட்டாக இல்லாமல் ஈசானத்தில் போடக்கூடிய ஒரு டேபிளாக இருந்தால் அது வந்து நிச்சயமாக வாஸ்து கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அந்த வகையில் 4 பேர் அமர்ந்து குடும்பத்தோட உணவு, அது காலை வேலை மற்றும் இரவு வேலைகளில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மத்தியானத்தில் அவர்கள் தன்னுடைய வேலைகள் நிமித்தமாக அலுவலகங்களுக்கு செல்வதாலும், பசங்கன்னா படிக்கிறதுக்கு போகிறதாலும் இல்லை வேலைக்கு போகிறதா இருந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆகையால் குடும்பத்தோடு அமர்ந்து
ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஃபேமிலி தட் ஈட்ஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர் அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம் உண்டு. அந்த வகையில் யாரெல்லாம் கூட்டாக அமர்ந்து உணவு உண்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக கூட்டாக இருப்பார்கள், குடும்பத்தோடு ஒன்றாக இருப்பார்கள், இணங்கி அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். ஆகையால் அட்லீஸ்ட் காலையில் கூட நீங்கள் அலுவலகம் செல்றதில் அவசரத்தில் இருக்கீங்க, பசங்க ஒரு டைம் போவாங்க, நம்ம ஒரு டைம் போகிறோம் அப்படின்னா, இரவு நேரம் உங்களுடைய குழந்தைகளோடு அமர்ந்து நீங்கள் உங்களுடைய இரவு உணவை உண்பதுன்றது சாலச் சிறந்தது. அந்த வகையில் டைனிங் டேபிள் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய தென்கிழக்கு கிச்சனுக்கு வரணும் அப்படின்னா கிழக்கு சார்ந்து வர்றது நல்லது. ஆனால் டேபிளை கிழக்கு செவுத்தை ஒட்டி போடுறது அட்வைசபிள் கிடையாது. அது மேற்கு ஒட்டியோ அல்லது நம்முடைய தெற்கு ஒட்டியோ நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடக்கு பார்த்து உட்கார மாட்டீங்க. நீங்கள் கிழக்குலேயும் மேற்கு பார்த்தும் தெற்கு பார்த்தும் அமர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுதான் சாலச் சிறந்தது. ஓகே, உங்களுடைய கிச்சன் வடமேற்கில் போட்டிங்க, அந்த வகையில் நம்ம எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்னா, எக்காரணம் கொண்டும் பிரம்மஸ்தானத்தில் நீங்கள் உங்களுடைய டைனிங் டேபிள் போடவே கூடாது. ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், பிரம்மஸ்தானத்தில் எதுவுமே வரக்கூடாது, அது எம்டியாகவோ ஓப்பனாகவும் இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் வடமேற்கு கிச்சன் இருக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே திருப்பி நம்ம கிழக்கு சார்ந்து வர்றது தான் நல்லது. ஆனால் நீங்கள் அங்கேருந்து உங்களுடைய சமையல் பொருட்களில் பரிமாறுறதுக்கு உணவுப் பொருட்கள் எடுத்துன்னு வருது அப்படின்றது முடியாத காரியம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வடமேற்கு கிச்சனில் பெருசாக நீங்கள் கட்டிக்கிறீங்க அப்படின்னா, வடமேற்கு உள்ளேயே இருக்க டேபிளை போட்டு அதில் அமர்ந்து உண்றது சாலச் சிறந்தது. இதில் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்காரணம் கொண்டும் டிவி பார்த்து கொண்டு, மொபைல் பார்த்து கொண்டு உணவு அப்படின்றது தயவுசெய்து சாப்பிடாதீங்க. அது எந்த உணவாக இருந்தாலும், நீங்கள் எங்கே சாப்பிட்டாலும், ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி, வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, இல்லை பெரிய ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி, இன்றைக்கி இருக்க கலாச்சாரம் பொறுத்தவரையிலும் மொபைல் பார்த்து அது ஒரு டைம் ஆகி போச்சு. உணவுன்றது நம்ம அந்த 6 சுவையும் ருசித்து ரசித்து நம்ம உடம்புல ஒட்டணும் அப்படின்னா, அது நம்ம அதை ஆத்மார்த்தமாக அன்பாக சாப்பிடணும். அந்த வகையில் நீங்கள் மொபைலில் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு தள்ளிட்டு நீங்கள் உணவு சாப்பிட்றீங்க அப்படின்றது இது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை கிடையாது. ஆகையால் என்னுடைய பணிவான வேண்டுகோள் டிவி பார்க்காம, மொபைல் பார்க்காம, லேப்டாப் பார்க்காம, எஸ்பெஷலி இன்றைக்கி இருக்க ஒர்க்கிங் கல்ச்சர், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கவங்க தென்மேற்கு பெட்ரூமில் இதில் அவங்களுடைய காட்டில் உட்காந்து சாப்பிட்றது கூட நான் நிறைய இடத்துல என்னுடைய கிளைண்ட்டுடைய விசிட்டில் பார்த்துருக்கேன். சொல்லுவாங்க, என்னுடைய புதுசாக கல்யாணமானவங்க இங்கே தான் என்னுடைய பையனும் என்னுடைய மருமகளும் உட்காந்து வேலையும் இங்கே முடிச்சிடுறாங்க, சாப்பிட்றாங்கன்னு, விச் இஸ் வெரி வெரி இன்கரெக்டு. அந்த தவறை செய்யாதீங்க. படுக்கையில் எக்காரணம் கொண்டும் உணவு அப்படின்றது அருந்தவே கூடாது, வேலையும் செய்யக்கூடாது. இதை தவிர்த்து விடுங்கள். நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், டைனிங் அப்படின்றது உங்களுடைய தென்கிழக்கு கிச்சனாக இருந்தால் அது கிச்சனை ஒட்டி இல்லை கிச்சனுக்குள்ளேயே பெருசாக இருந்தால் தாராளமாக அமைத்து கொள்ளலாம். எக்காரணம் கொண்டும் வடக்கு பார்த்து உணவு உண்ணாதீர்கள். அதே போல் தென்மேற்கு பெட்ரூம்லலாம் சாப்பிட்றது தவிர்த்து விடுங்கள். அதை விட முக்கியமானது, ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது அப்படின்றது ரியலி ஹசார்டியஸ். அதுவும் செய்யாதீங்க. உணவுக்கு தனி மதிப்பு கொடுத்து, மகத்துவம் கொடுத்து, மரியாதை கொடுத்து, ருசித்து உண்றது தான் உணவு. அப்போ தான் நம்ம உடம்புல ஒட்டும். அதுதான் நம்ம உடம்புக்கும் ஒரு சக்தியை கொடுக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயத்து பிள்ளைசனம் நாள் பிச்சக்குலிங்கம் பிள்ளைசனம் சனம் சனம்.